ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. எப்போவும் நம்ம வீட்டில் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன்னாக்கா நம்ம கேசரி தானே செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காரைக்கால் ஸ்பெஷல் சீனி சோறு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த கிவ் அவேல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. நல்லா உற்சாகமாக பண்ணியிருந்தீங்க. ஆனால் எங்களால் 3 gift தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. எங்களுக்கும் அது வருத்தமாக தான் இருந்தது. அதனால நாங்கள் இப்போ ஒரு சின்ன ஐடியா வந்தது. கிவ் அவே திரும்ப நாங்கள் கண்டக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு. பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர, நீங்களும் உடனே எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பாசுமதி ரைஸ் 1 கிளாஸ், ஏலக்காய் 2, yellow ஃபுட் கலர் 1 பிஞ்ச், சுகர் 3/4 கிளாஸ், பாதாம், முந்திரி, நெய் 3 ஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன். இந்த ஸ்வீட் ரைஸ் எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ் பண்ணுவாங்க, எல்லா விசேஷங்களுக்கும் பண்ணுவாங்க. இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளரு. இப்போ இதுக்கு ஒரு 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் போடுறதுனால தண்ணி கொதிக்கும் போது இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா இருக்கும், அதோடைய வாசனை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதுக்கு ஒரு பிஞ்சு yellow ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொன்னி பச்சரிசி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வரும் அதில் கூட. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, நம்ம சிம்மில் வச்சு ரைஸை குக் பண்ணிக்கலாம். ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ரைஸ் ரொம்ப குழையக்கூடாது, இப்படி தனித்தனியாக தான் இருக்கணும். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த ரைஸோட சுகர் நல்லா மெல்ட் ஆகி சேர்ந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டு அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த பாதாமையும் முந்திரியும் இந்த ரைஸோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுகர் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ரைஸோடு இருந்தால் தான் நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு சிம்லேயே வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த ரைஸ் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சுகர் நல்லா சேர்ந்து இதுக்கு மேலே அப்படியே ஷைனிங்காக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சீனி சோறு எங்கள் ஊரில் பிள்ளைங்களை ஓதுறதுக்கு அனுப்பும்போது அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணுங்கள்லாம் கன்சீவ் ஆகிடுச்சுனாக்கா அவங்களுடைய ஜாயை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லா விசேஷங்களுக்கு பிரியாணி செய்யும் போதெல்லாம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியும் கூட. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் வச்சு நல்லா டேஸ்டியாக செய்யலாம். நான் எப்போதும் மாதிரி இந்த கேசரியே செஞ்சு கொடுக்காம இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, see you, bye bye.